30 days Python series பார்ப்போமா? Day 6. இன்னைக்கு பார்க்க போறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். பைத்தானுக்கு டிசிஷன் எடுக்க தெரியுமா? ப்ரோக்ராமும் நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி தான் டிசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ பேசிக்கா இதை தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மார்க் ஈக்குவல் டு 75. எனக்கு இந்த பர்சன் பாஸா ஃபெயிலான்ட்டு பைத்தான் ப்ரோக்ராமில் கண்டுபிடிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க் ஈக்குவல் டு 75ன்னு நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டேன். இஃப் மார்க் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35 இந்த பர்டிகுலர் கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா எனக்கு பாஸ்ன்னு பிரிண்ட் பண்ணு, இல்லையா எல்ஸ் ஃபெயில்னு பிரிண்ட் பண்ணு. இதை தான் சிம்பிளாக இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளை கொஞ்சம் எலிவேட் பண்ணுற விதமாக தான் எல்எஃப் யூஸ் பண்ணுவாங்க. எல்எஃப் எதுக்காகனா, 2 கண்டிஷன் மட்டும் இருந்தால் இஃப் அண்ட் எல்ஸ் போதும். 2க்கும் மேற்பட்ட கண்டிஷன் இருக்குன்னா அந்த இடத்துல எல்எஃப் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பைத்தான் ப்ரோக்ராமை பாருங்க. இங்கே மார்க் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90 இருந்தால் கிரேட் ஏ. ஸோ இங்கே மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால நான் மல்டிபிள் டைம்ஸ் எல்எஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இந்த எந்த கண்டிஷனும் எனக்கு பாஸ் ஆகலைன்னா எல்ஸில் இருக்கிறது பிரிண்ட். ஸோ உங்களுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ரிலேட்டடான ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட PDF சென்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் Day 7.